சொந்த ஊருக்கு போகலாமா? கிளம்பி ரெடி ஆகிட்டேன். பஸ்ஸுக்காக வெயிட்டிங். ஆல்ரெடி புக் பண்ணிவிட்டேன். டெஸ்டினேஷன் வரதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் லேட் ஆகும்னு சொன்னாங்க. அப்போ தான் இந்த வீடியோ கேப்சர் பண்ணேன். இந்த பேக் வந்துட்டு நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். லிட்ரலி நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் வெயிட்டும் என்னால் தூக்கி காட்ட முடியாத அளவுக்கு வெயிட் அதிகமாக இருக்குது அந்த பேக்கில். லிட்ரலி இந்த பேக் எல்லா வெயிட்டும் சூப்பராக தாங்குது. ஹேண்டிலும் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கீழே டேக் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. பஸ் ஸ்டாப் வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பஸ்ஸும் வந்துருச்சு. பஸ் வந்து அதில் ஏறி நம்ம புக் பண்ண சீட்டில் நம்ம உட்காந்தாச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கிட்டு மார்னிங் எழுந்து பார்க்குறப்ப நம்மளோட நேட்டிவ்க்கு வந்தாச்சு. அவ்வளோதான். நேட்டிவ்க்கு வரதுன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். என்ன மாதிரி யாராவது நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா சொந்த ஊர் போகிறப்ப எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நானும் வந்து இறங்கிட்டேன். என்னோடய ஊர் மயிலாடுதுறை. நான் மயிலாடுதுறையிலேருந்து திருவெண்காடு போகணும். அதுக்காக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபாலோ ஃபார் மோர்.